வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க இப்படி படிக்கணும் புரியுதா? சரி நீ டேய் கேனா வா மரம் பெய்யுதா? மரம் பெய்யுதுன்னா வேலை பழக்கிறது உனக்கு பெருசா தெரியலையா? இந்த சீலையை விடு. சீலையை அவுத்து கூட அண்ணி துவைச்சு கொடுப்பா. சரிண்ணா பட்டு போடுவா. சண்டைக்கு வராங்களே வாய் இறங்குறா அவனுக்குன்னு கேக்குறேன். சீலையா ஊத்துட்டு ஹீரோட பட்டு சீலை வச்சிருக்கிறேன். என்ன சீலை நான் எடுத்துட்டு வந்து ஒரு சீலை குடுக்கறேன் பாரு. எப்படி நீ போய் எடுத்துட்டு வர வேண்டாம். நீ இங்கே அப்படியே கட்டிட்டு வீதி வழியா போனீங்கன்னா எல்லாம் ஒன்னியதான் பாப்பாங்க. ஆச்சரியமா எங்க அண்ணினா அண்ணிதான். எவ்வளவுதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அன்னிக்கு என் மேல இருக்கிற பாசம் பாசம்லாம் குறையாது. கை மட்டும்தான் அவரு அவுத்து மாட்டான். அவளுக்குதான் தனியா பட்டு சீலை எடுத்து வச்சுக்கிறேன். அது உனக்கு தெரியாதா? நான் போய் எடுத்துட்டு வரேன். எப்படி சீலை இதுதான் படிச்சலையா? எப்படி? ஐயோ எத்தனை கடை 50 கடை ஏறி ஏறி இடங்கணும் இந்த சீலை எடுக்கிறதுக்கு. நானு கம்பெனி இருக்கு கத்தியில அப்புறம் ஒன்ன ஏற்றி விடுவோம். வாராய் கிட்ட ஆமா வாழ்க்கையில அரியா பிள்ளைகளை கூட இது மாதிரி சீலை நீ கட்டிருக்க மாட்ட. கம்பெனி கொண்டாடா கிட்ட கட்டியா வாயா வந்து பாத்துட்டு வாங்க கோலத்தை.
நாடு நகரம் சொத்து சுகம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். நல்லதுக்கு போறதா தாண்டி நல்ல குணம் வரும். நானே நீ பிறந்த உனக்கு அது தாண்டி குணம் வரும். என்ன பேசுறேன்? அந்த பிச்சைக்காரி வீட்டுல போய் பொண்ணு எடுக்காத சொன்னல, அந்த பிச்சைக்காரி இந்த பிச்சைக்காரி பண்றா. ஐயோ என்ன பிச்சைக்காரங்க கேன கூடி பிச்சைக்காரி தான பொண்ணு கேட்டோம். இந்த மாதிரி இந்த நாடு நகரம் எல்லாம் மட்டும் எனக்கு நாடே எனக்கு எப்ப என் பிள்ளை நீ அலங்கோலப்படுத்தினியோ நீ இருந்து சொன்னாலும் அங்க இருக்க போறலடி. போங்க காட்டு நீ அனுபவிப்படா. மலைகளாட்டம் மலைக்கல்லாட்டம் மானாபிதாவும் அப்படியே நாங்க மதிவு போய் நிக்கிறோம். உனக்கு இதுல சந்தோஷமா இருக்கா? வாழ்ந்துங்கடா. ஓடி காட்டுக்கு ஒரு புள்ள வீட்டை விட்டு போன உடனே எங்களை எவ்வளவு பெரிய விபரீதம் பண்றீங்க. நீ பொழைச்சிக்க. ஓடி காட்டுக்கு பொழைச்சிக்க. சும்மா அதிக வார்த்தை வேண்டாமா? இருந்து சாப்பிட்டு உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அப்பா அம்மா உன் தங்கச்சி வேணுமா? வேணும். அப்ப நான் என்ன சொன்னாலும் கேப்பல்ல, தட்ட மாட்டிய? ஐயோ கரண்ட்ல கை கொடுத்தா உங்க அப்பனையும் உங்க அம்மாலையும் உங்க தங்கச்சியும் வீட்டை விட்டு காட்டுக்கு போங்க தேவடி ஆளுங்களான்னு கேளு. சொல்லுவா மாட்டேன்றான். கேளு. அம்மா பாவம். சரி பொண்ணு நீ அவங்களே போ காட்டுக்கு. நீ அது ஒண்ணுதானே மீதி வச்சிருக்க. எங்க அப்பனியா போடா கண்டார் ரோலி போய் போடா கண்டார் ரோலி போய் காட்டுக்கு அப்படின்னு அட போடா கண்டார் கேட்க மாட்டேங்கிறான். காட்டுக்கு போக தேவடி ஆளுங்களா? வீட்டை விட்டு காட்டுக்கு போய் தேவடியா அங்க போய் கேள. அதான் ஒப்பனை போடுறேன் நான். போடா போடா போடா. அவனை பெற்றதுக்கு எவ்வளவு வழி வலிச்சிருக்கு நமக்கு. அந்த வழியோட வாக்கு பெரிய வழியா இருக்கு. நல்லா இருங்க சாமி. உங்களுக்கு நாடு தானே வேணும், ஊடு தானே வேணும். சொத்து கொண்டாடி விரல ஆட்டாதீ. என்னடி நான் தான் சொல்லிக்கல. என்னடி நாங்களாம் எதுவுமே வேணும்னு போறோம் இல்ல. நிக்கிற போடி நான் முடியுது. வாயா போலாம். இதுக்கு தாண்டா சொன்னாங்க, ஆபத்துக்கு உதவாத தண்ணியும் அது பசிக்கு உதவாத அன்னமும் கோபத்தை தீரா தண்ணியும் குருமணி சொல்லிட்டாரா சிதனும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாததும் பிரயோஜனம் இல்லடா. ஆபத்துக்கு உதவாத நீ ஒரு பிள்ளையெல்லாம் எனக்கு ஒரு
பிள்ளையாடா நீ பிள்ளையே இல்லாம இருந்திருக்கலாம் ஏதோ பெருசா என்ன பண்றது விட்டுருவாங்களே ஒண்ணமே தடக்கு கேன குதி போடா நீ மரியாதை கட்டு போய் இதுக்கு மேல கட்டு போயிடும் என்ன பண்ணுவ சும்மா அவங்க தோணு பேசி என் பொண்டாட்டி நல்லவமா போயிருக்குமா வாங்க போலாம் என்ன கேட்காம ஆரி உள்ள விடக்கூடாது ஐயோ ஆயா நாங்க எடுத்துறோம் அம்மா ஒருத்தி மட்டும் ஜனனமாகாம இருந்தா நாங்க என்னைக்கோ நானும் வைப்போம் நாங்க மாட்டு மடிஞ்சிருப்போம் பாலும் பொண்ணை பெத்துட்டு எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்தாயா அழுவாத சாமி நாங்க மலை ஏறி விறகு குடிச்சு வட உன்னை நாங்க வாழ வச்சிருவோம் நீ கலங்காத சாமி அப்பாவும் நாங்க கூட தானே இருக்கோம் கண்ணு வேணுமாம்மா